அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு இலகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் அளித்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஆற்றிய சொற்பொழிவுகள் ஒவ்வொரு பாடல் வாரியாக அன்பர்களுக்கு ஒலிவடிவிலே தரப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 70வது பாடலுக்கு அவர்கள் 15/8/1982 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு ஒலிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது. இன்று தயா விளக்கமாலையின் 70வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். தேனினுமினிய திருவருளமுதை சீவர்களியாவரும் பெறவே, வானினும் இந்த மண்ணினும் உள்ளோர் வாழ்த்தி வாழ்ந்திட மகிழ்ந்திங்கே, ஏனினும் வந்தாயில்லை என் அப்பா என்றனன் என்ற சொல் அருமுன், ஊனினும் எனது உணர்வினும் தயவாய் ஒன்றினை மாலை இது வந்தே. மாலை சூட்டுவது என்றால் சாதாரணமாக மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலையை இறைவனுக்கு சூட்டுவதாக எண்ணிவிட வேண்டாம். அதுவும் எங்கும் நிறை பரம்பொருளாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு மாலை சூட்டுவது எனில் அது முடியாத இயலாத ஒன்றாகும். கோவில்களில் மற்ற தெய்வங்களுக்கு மலர் மாலைகளை சூட்டி அபிஷேகம் ஆராதனைகளை செய்வர். அந்த மலர் மாலைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் இங்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏனெனில் அவர் இயற்கையாகவே ஒளியையே மாலையாக அணிந்து விளங்குபவர். பெரும் ஜோதி வடிவ இறைவனை சூழ்ந்து விளங்கும் அருள் ஒளி வட்டமே பிரபை எனப்படும். இவ்வாறு உள்ள பரம்பொருள் ஒவ்வொரு அணுவிலும் ஆன்ம ஒளி விளக்காக விளங்கி கொண்டுள்ளார். ஒரு விளக்கின் ஒளிநிலை, சுடர்நிலை, ஜோதிநிலை இம்மூன்றும் நம்மில் ஆன்மநிலை, உயிர்நிலை, தேகாதி பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து விளங்கும் ஜோதி நிலையாக விளங்குகின்றது. ஒளி விளக்கு ஆன்மநிலை, சுடர்நிலை உயிர் உணர்வு, பிரபையாம் பெருஞ்சோதி நிலையே உடல் உலகு எங்கும் நிறைந்து விளங்கும் தன்மையாகும். இறைவனின் பெருஞ்சோதி நிலை எங்கும் வியாபித்து இருந்தாலும் அவரை நமது ஆன்ம சிற்சபையில்தான் கண்டு உணர முடியும். அவரது திருவடிகளும் நமது திருமுடியும் ஒன்றாக சேர்வது தான் தாழ் ப்ளஸ் தலை தாடலையாக விளங்குவது நமது ஆன்ம ஆலயமே. இறைவனின் திருவடிகள் எப்போதும் ஆன்மாவின் அகத்தை விளங்கி கொண்டு இருப்பினும் அவரது அருள் ஆற்றல் நமது உள்ளத்து உணர்வில் தீண்டப்பட வேண்டும். அந்நிலையில்தான் இறை உண்மையை உணர்ந்து அனுபவிக்க இயலுகின்றது. இந்த இறை இன்பத்தை ஒருவாறு உணர்ந்த ஞானிகளும் பெரியோர்களும் கூட அந்த இன்பம் எப்படிப்பட்டது, எப்படித்தான் இருக்கும் என சொல்லி விவரிக்கவோ எடுத்துக்காட்டவோ முடியவில்லை. ஆயினும் அதனை உலகில் உள்ள ஏதாவது ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறினால்தான் அதனை மற்றவர்களும் அறிந்து அடைய முடியும் என எண்ணினர். அதற்குரிய பொருளாக தேனை எடுத்துக்கொண்டனர். ஏன் தேனை உதாரணமாக கூற எடுத்துக்கொண்டனர்? தேன் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகவும் மருந்து பொருளாகவும் பயன்படுகின்றது. மேலும் தேன் சிறந்த இனிப்பு சுவையுடையது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நல்ல சுத்தமான தேன் கெட்டுப்போவதில்லை. தேனின் இனிப்பு சுவையானது யாருக்கும் கெடுதியை உண்டாக்குவதில்லை. அது சர்க்கரை வியாதி உடையவருக்கும் தேனின் இனிப்பு கெடுதலை விளைவிக்காது. காரணம், தேன் மலர்களிலிருந்து நேரடியாக சேகரிக்கப்படுகிறது. அதனை தேனீக்கள் வாயினால் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வந்து சேகரிக்கின்றன. ஆகவே தேனுக்கு வண்டைச்சில் என்பதும் ஒரு பெயராகும். ஒவ்வொரு வகை மலர்களிலிருந்து கிடைக்கும் தேனும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சுவையும் மணமும் வேறுபட்டு விளங்கும். அவற்றுள் குறிஞ்சி மலரிலிருந்து கிடைக்கும் தேன் மிகச் சிறந்தது. இது சற்று கருமை நிறமுடையதாக இருக்கும். மேலும் குறிஞ்சி மலர்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறைதான் மலரும். இந்த ஆண்டு
குறிஞ்சி மலர் பூக்கும் ஆண்டாக உள்ளது. மாதிரிக்காக இங்கு குறிஞ்சித்தேன் கொஞ்சம் உள்ளது. அது 4 குறிஞ்சித்தேன், அதாவது 48 ஆண்டுகளுக்கு முந்தினது ஆகும். இன்று வரையிலும் அது உறைந்து விடவோ மாறுதல்கள் அடையவோ இல்லை. இன்னும் 4 குறிஞ்சிகள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இறைவனின் திருவருள் ஒவ்வொரு ஆன்மாவின் கண்ணும் நிறைந்துள்ளது. அவ்வமுதை நாம் பெறுதல் வேண்டும். இந்த 70வது பாடலில் தேனி நுமினிய திருவருளமுதை சீவர்களியாவரும் பெறவே என்று போற்றி கூறப்படுகிறது. மேலும் இங்கு இறையருளை அமுதம் எனச் சொல்லி அவ்வமுதம் எத்தகையது என்பதை விவரிக்க தேனி நுமினிய என்று சுட்டப்படுகின்றது. உலகில் உள்ள மிகச் சுவையான பல பொருள்களையும் ஒன்றாகச் சேர்த்தால் அப்பொருள் எத்தனை சுவையுடையதாக இருக்குமோ அத்தகைய சுவைக்கும் ஒப்பிட்டு கூற முடியாது. அதனினும் மேலான ஒரு சுவையுடையதே இத்திருவருள் அமுதமாகும். இந்த திருவருள் அமுதை சீவர்கள் யாவரும் பெற வேண்டும். ஜீவர்கள் என்பது உலகில் உள்ள உயிர் உணர்வு உடைய எல்லாவற்றையும் குறித்தாலும் சிறப்பாக மன உணர்வு கொண்ட மனித பிறவியை கடவுள் உண்மையை உணர்ந்து உய்வு பெற உதவுவதாக உள்ளது. அவ்வாறு கிடைத்துள்ள இம்மனித பிறப்பிலும் இறைவனின் பேரின்பம் நம்மிலேயே நிறைந்து விளங்கினாலும் அதனை அறிந்து அடைந்து அனுபவிக்காது இருப்பதனாலேயே அவ்வின்பம் எத்தகையது என்பதை உணராது உள்ளோம். கடவுள் உண்மையை உணர முடியாதவாறு தேகப்பற்று, புலன் உணர்வு பற்று போன்ற மாயைகள் தடுக்கின்றன. புற உடலின் மீதுள்ள பற்றுகளை தவிர்த்து புலன் உணர்வுகளை வென்று அவற்றை அருள் உணர்வாக மாற்றுதல் வேண்டும். அந்நிலையில் இறைவனின் உண்மை, இறை இன்பம் ஆகியவற்றை அறிந்துணர முடிகின்றது. தேன் என்ற ஒரு சொல் அமுதம், கள், இன்பம், வண்டு, அன்பு என்னும் பல பொருள்களை தருவதாக உள்ளது. இங்கிதமாலையின் ஒரு பாடலால் இவ்வுண்மையை உணரலாம். யான் செய்தவத்தின் பெரும்பயனே என்னாரமுதே என்றுணையே வான் செய் அரசே திருவொற்றி வள்ளால் வந்ததென் என்றேன். மான் செய் வெளிப்பெண்ணே நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார். இதுதான் சேடி என் நேடி. மான் செய் வெளிப்பெண்ணே நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார். இதுதான் சேடி என் நேடி. இப்பாடலில் வியந்தேன் என்ற சொல் ஆச்சரியத்தை குறிப்பது அல்ல. அச்சொல் வியம் ப்ளஸ் தேன் என பிரியும். வியம் என்பது பெரிய என பொருள்படும். தேன் என்பது பேரின்பம் என பொருள்படும். ஆன்மத் தலைவி பேரின்பமாகிய திருவருள் அமுதை அடைந்திடவே வந்தேன் என்று கூறுவதை நாம் உணரலாம். உலக மக்கள் அறியாமையின் காரணத்தால் தனக்குள்ளேயே இருக்கும் இறைவன் இருக்கும் உண்மையை அறியாது கோவிலென்றும் புண்ணிய தலங்கள் என்றும் அலைகின்றனர். சிலர் எத்தனையோ முறை வடலூர் சென்று அருட்பெருஞ்சோதியை கண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். ஆனால் அவர்கள் பெற்ற பயன் யாது? நமது உடலூரில் அமைந்துள்ள சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியை கண்டுகொள்ள வேண்டும். முன் வாழ்ந்த எத்தனையோ யோகியரும் ஞானிகரும் பெரும் முயற்சியால் இறை உண்மையை ஒருவாறு அறிந்துணர்ந்தனர். ஆனால் அறிந்து உணர்ந்த அவ்வின்ப நிலையே முடிவானது என எண்ணி அதிலேயே மூழ்கி போயினர். இதனால் தம் உடலையும் உயிரையும் இழந்து வீண் போயினர். இன்று சுத்த தயவு சன்மார்க்கமானது நாம் கடவுள் உண்மையை உணர்ந்து அந்நிலை நின்று வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகின்றது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமது சிறநடு சிற்றம்பலத்தே அருள் ஒளி விளக்காக ஒளிர்ந்து கொண்டுள்ளார். இவ்வுண்மையை சத்விசார ஞானத்தாலும் தயவுடன் கூடிய மன ஓர்மையினாலும் உணர்ந்து அறிந்து அவ்வருள் ஒளியின் அருளாற்றலே நமது உடலாக உயிர் உணர்வாக விரிந்து செயல்படுகிறது என்ற உண்மையையும் அறிதல் வேண்டும். சத்விசாரத்தால் அவ்வருள் ஒளியோடு ஒன்றி நின்று அந்நிலையினின்று இறங்கிவிடாது தயவு பணி செய்து வரல் வேண்டும். இக்கருத்தினை வெங்கேத மரணத்தை விடுவித்து விட்டேன் விச்சையலாங்கற்றேன் இச்சையின் வண்ணம் எங்கேயுமாடுதற்கெய்தினேன் தோழி என் மொழி சத்திய மென்னோடும் கூடி இங்கே கழிப்பது
நன்கறிந்த உலகோ ஏதக் குழியில் இழுக்குமதனால் அங்கே பாராதே நீ ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டாடேடி பந்து. இங்கே கழிப்பது நன்று இந்த உலகோ ஏதக் குழியில் இழுக்குமதனால் ஏதக் குழியில் இழுக்கும் அதனால் அங்கே பாராதே நீ ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து என்பதால் அறியலாம். இதனால் புறவுலக வாழ்வில் தேகப்பட்டு தவிர்த்து அருள் ஒளிநிலை நின்று வாழ பழகுதல் வேண்டும். இவ்வாறு அருள் உணர்வுடன் எல்லா செயல்களையும் விருப்பு வெறுப்பின்றி செய்து வரும்போதுதான் கடவுள் உண்மையை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. வானினும் இந்த மண்ணினும் உள்ளோர் வாழ்த்தி வாழ்ந்திட மகிழ்ந்திங்கே. வாழ்த்துவது என்றால் யாரை வாழ்த்துவது, எப்படி வாழ்த்துவது என எண்ணத் தோன்றும். இறைவனும் நாமும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கும் உண்மையை உணர்ந்து கொண்டுள்ளோம். இப்படி பிரிவரை இருக்கும் நாம் எவ்வாறு இறைவனை வாழ்த்துவது? அவரை நாம் முன்னிலைப்படுத்தி வாழ்த்தலாம் எனில் அப்படி இறைவனை பிரிவாக தனியாக எண்ண முடியுமா? பின் என்ன செய்வது? உலகில் உள்ள அத்தனை உயிர்களிலும் இறைவன் உள்நின்று விளங்குகின்றான். சிறப்பாக மனிதனில் அவன் அறிந்து அடையுமாறு விளங்கி கொண்டுள்ளார். எனவே மற்ற மனிதர்கள் உயிரினங்களை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துதல் என்பது இங்கு வாழ்வித்தல் ஆகும். பிறருடைய துன்பம் கண்டு இறங்கி உதவும் பொழுது அந்த தொண்டு செயலை வாழ்த்தாகவும் வாழ்வாகவும் அமைகின்றது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பது வள்ளுவர் வாக்கு. புகழ்தல் என்பது வாழ்த்துதல் ஆகும். பரோபகார பணியிலும் உணவு கொடுத்து உயிர் விளக்கம் பெறச் செய்வது ஒன்று, மற்றொன்று அவர்களின் அறியாமை இருளை போக்கி அறிவு விளக்கம் பெறச் செய்வதே ஆகும். இவ்வாறு எவ்வுலகத்துள்ளோரும் மகிழ்வுறும்படி ஏன் இன்னும் வெளிப்படவில்லை என இறைவனிடம் வேண்டப்படுகிறது. ஏனினும் வந்தாயில்லை என் அப்பா என்றனன் என்ற சொல் அருமுன் ஊனினும் எனது உணர்வினும் தயவாய் ஒன்றினை மாலை ஏது வந்தே. ஊனினும் எனது உணர்வினும் தயவாய் ஒன்றினை மாலை ஏது வந்தே. இக்கேள்வியானது எழுந்து அடங்குவதற்கு முன்பே மேனிலை நின்றே எனது உடலிலும் உயிரிலும் தயவாய் கலந்துள்ள அமுதபதியை உணர்ந்து கொண்டேன் என்று விவரிக்கப்படுகின்றது. கடவுள் உண்மையை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. மேலும் தான் அறிந்து அனுபவித்ததை அப்படியே வார்த்தைகளில் வடித்து கூற முடியாது. தேனின் சுவை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என சொல்லி காட்ட முடியாது. அதனை வாயில் ஏற்று சுவைத்தால் தான் அறிந்து கொள்ள இயலும். சுத்த சன்மார்க்கிகள் தேனையும் விரும்பார்கள். ஏனெனில் தேனை நாம் எவ்வகையில் பெறுகிறோம்? ஆயிரக்கணக்கான தேனீக்கள் துளி துளியாக சேர்த்து வைத்ததை மனிதன் புகையிட்டு அவற்றை துரத்திவிட்டு பின் தேனடையை பிழிந்து தேனை பிரித்தெடுக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு ஜீவகருணை இல்லாத செயலே ஆகும். இங்கித மாலையில் ஒரு பாடலில் தலைவர் தலைவியிடம் கடவுள் உண்மையை இப்படி அப்படி என ஒன்றும் சொல்லிவிடாதே என்கிறார். அளிக்கும் குணத்தீர் திருவொற்றியழகரே நீர் அணிவேணி வெளிக்கொண் முடிமேல் அணிந்ததுதான் விழியா விளம்பத்திரமென்றேன் விழிக்கும் இளம்பத்திரமுடி மேலே மிளைந்தாம் விளங்கிழை நீ எளிக்கொண்டு உரையேல் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. திருவொற்றி தியாகேசர் நீர்கொண்ட கங்கையை தன் முடிமேல் கொண்டுள்ளார். இதனை காண முடிகின்றது. இதற்கு மேல் வெளியிடத்திலே அழியாது இருக்கும் ஒன்று உள்ளது. ஆனால் அறிந்து கொள்ளப்படாதது ஒன்று என்கிறாள் தலைவி. சாதாரணமாக விளாம்பழம் என்னும் பழத்தை எல்லோரும் அறிவர். வில்வ மரத்தில் கிடைக்கும் பழத்தை கூவிளம் என்பர். இங்கு விழியா விளம்பத்திரம் என்றது அழியாத ஒன்றை பற்றி விளம்புதல் சொல்லுதல் முடியாத இயலாத காரியம் என்று பொருள்படும்.
அதற்கு தலைவர், இறைவனுக்கு புறத்திருந்து அர்ச்சிக்கப்படுவது வில்வபத்திரமாகும், இவை மேலே கிடந்து அழிந்து ஒழிவது ஆகும் என்பதை விழிக்கும் இளம்பத்திரம் என்று சொல்லுகிறார். தலைவி கங்கைக்கும் வில்வத்திற்கும் இடையிலுள்ள அழியா பொருளை, அறிவறியா பொருளை சுத்த மனத்தோடு நினைப்பு மறப்பு அற்று நோக்கி உள்ளொன்றி நின்றால் அறிந்துணர முடியும் என்கிறாள். அதற்கு தலைவர், அவ்வளவு எளிதாக எண்ணி அந்த அழியாத பொருளை பற்றி எதையாவது சொல்லிவிடாதே என்கிறார். நமது சிறுநடுத்தலத்தே மூலக்குழியில் நிறைந்திருப்பது அமுத நீராகும். இதுவே உடல் உயிர் உணர்வெல்லாம் பரவி வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இதனை காண முடியும். மருத்துவர்களும் இதனை கண்டு அறிந்து உள்ளனர். இதற்கு மேல் விளங்குவது பகர வடிவ பீடமாகும். இப்பகர வடிவ பீடத்திற்கு மேல் அண்ட வடிவாய் கவிந்து விளங்குமிடம் சிதாகாசம் எனப்படும். இந்த பகர வடிவ தலத்திற்கும் புறத்தே தோன்றும் இலிங்க வடிவத்திற்கும் இடையில் உள்ளது வெளிநிலை என்றுதான் சொல்லுகின்றனர். அந்த வெளிநிலை நிறைபொருளை அருள் உணர்வால் அன்றி வேறு எதனாலும் எக்காலும் அறிந்து உணர முடியாது. இதுவரை எத்தனையோ அகமுணர்ந்த ஞானிகள் எப்படியோ கற்பனை செய்து சொல்லியுள்ளனர். அவையெல்லாம் பொய் என்று தள்ளிவிடாமலும், உண்மை என அப்படியே ஏற்று பாவனை செய்து வீண்போய் விடாமலும் நாம் அகநிலை நின்று உண்மையை அனுபவித்து அறிய வேண்டும். அந்த உண்மை பொருள் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக வெளிப்பட்டது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பதில் அருட்பெருஞ்சோதி இறைவனின் வடிவாகவும் தனிப்பெரும் கருணை அவரது தன்மையாகவும் விளங்குகின்றது. அருளும் ஜோதியும் பிரிவுபடாத ஒன்று. அருட்பெரும் ஜோதி என்பதில் பெருஞ்சோதி இறைவனின் வடிவாகவும் அருள் தன்மையாகவும் விளங்குகின்றது. இன்று அதே உண்மையை நாம் தயவாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தய என்பது அருளாகவும் ஊ என்பது பெருஞ்சோதியாகவும் விளங்கும் தன்மையை உணர்கின்றோம். மேலும் த என்பது எங்கும் நிறை இறைவனையும், ய என்பது இறை அம்ச ஆன்ம நிலையையும், உ என்பது தேகாதி பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து விளங்கும் தன்மையையும் உணர்த்துகின்றனவாம். த ஒளிவிளக்காகவும், ய சுடர்நிலையாகவும், உ பெருஞ்சோதியாம் பிரபையாகவும் கண்டு உணர்கின்றோம். தயவு நம்மை அகமிருந்து அனகமாக விரிந்து வாழச் செய்வதாகும். இப்படி அகமிருந்து வாழும் அனக வாழ்வே மரணமில்லா பேரின்பு வாழ்வு ஆகும் தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.